நாம் கவலை நிறைந்த ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இன்றைய காலகட்டத்திலே மக்கள் தங்கள் உடல் நலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், குடும்பத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள், எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுகிறார்கள். இப்படியாக கவலைப்படுகிற மனிதர்களை நாம் அன்றாட வாழ்விலே பார்க்க முடியும். அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு கவலையே வராதா, துன்பமே வராதா? அப்படி இல்லை. நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய பிரச்சனைகள் நம்மை கட்டுப்படுத்த நாம் அனுமதிக்க கூடாது. பவுல் அப்போஸ்தலன் கவலைக்கு எதிரான தடை, கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் சரி, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கவலைக்கான தீர்வை சொல்கிறார். The solution to anxiety. கவலைக்கான தீர்வு என்ன? கவலைப்படாதன்னு மாத்திரம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து கூட பாருங்க சொன்னார், நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்கள். கவலைப்படுவதனால் நீங்கள் 1 மணி நேரத்தை கூட என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. கவலைக்கான தீர்வு என்ன? எல்லாவற்றையும் குறித்து, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ எதுவானாலும் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். கவலைக்கான தீர்வு என்னவென்றால் ஜெபம். எப்படிப்பட்ட ஜெபம்? ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபம். தேங்க்ஸ் கிவிங். ஸ்தோத்திரம் என்று சொன்னால் தேங்க்ஸ் கிவிங். நம்ம வாழ்க்கையில நன்றி அறிதல் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எதற்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? பாஸ்ட் ஃபெய்த்ஃபுல்னஸ். கடந்த காலத்திலே கர்த்தர் உண்மையுள்ளவராய் நமக்கு காணப்பட்டார். அதற்கு நாம் நன்றியுடையவர்களாய் காணப்பட வேண்டும். அடுத்தது, நிகழ்காலத்தில் நம்ம மேல அக்கறையா இருக்கிறார். In the present he cares for us. எதிர்காலத்தை குறித்து வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் அவருடைய வசனத்திலே. அப்ப நம்முடைய ஜீவியத்துல ஸ்தோத்திரம், தேங்க்ஸ் கிவிங் ரொம்ப முக்கியம். எதுக்கு தேங்க்ஸ் கிவிங்? கடந்த காலத்துல கர்த்தர் உண்மையுடையவராக இருந்திருக்கிறார். பிரசன்ட், தற்போதைய சூழ்நிலையிலே நம்ம அக்கறையுடையவராக இருக்கிறார். எதிர்காலத்தை குறித்த வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை ஆங்கிலத்திலே சப்ளிகேஷன், விண்ணப்பம் சொல்லும்போது ஸ்பெசிபிக் ரிக்வெஸ்ட், நம்முடைய பிரத்யேகிய விண்ணப்பங்கள், பொதுவாக ஜெபிக்காம குறிப்பாக நம்முடைய தேவைகளை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சகலமும் அறிந்தவர்.